ஹலோ வெல்கம் வேர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலேசியர் தாங்க. மலேசியரில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு எப்படியோ வந்து அந்த போலி ரேணுகா கிட்டேருந்து வந்து தப்பிச்சு எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து மல்லிக்கிட்ட வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எப்படியாச்சும் வந்து கழட்டி விட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளை வந்து தூங்க வச்சுட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு வந்துடுறாருங்க. நம்ம மல்லி இருந்துட்டு அதுக்குள்ளே வந்து வரத்துக்குள்ளே வந்து நம்ம மல்லி வந்து பயங்கரமான ஒரு டயர்டுக்கு வந்து ஆகிட்டு அப்படியே வந்து அந்த சோபா மேலேயே வந்து விஜய் வந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காத்திருந்து ரொம்பவே வந்து அப்பாவித்தனமாக வந்து இருந்துக்கிட்டு நம்ம மல்லி இருந்துட்டு காத்திருந்து வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரையும் வந்து வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூங்கிடுறாங்க அந்த இடத்துலையே வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து வந்துடுறாருங்க. வந்த உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, உடனே மல்லியை வந்து தூக்கி அப்படியே வந்து அப்பாப்பாப்பா பார்த்தாலே வந்து பயங்கரமான ஒரு ரொமான்ஸ் வந்து போயிட்டுருக்குங்க. என்னடா விஜய் உனக்குள்ளே வந்து இவ்வளோ வந்து ரொமான்ஸ் வந்து வருமா? எப்பாப்பாப்பாப்பா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குங்க. ரொம்ப அப்படியே சூப்பராக இருக்குது. விஜய்க்கு வந்து இவ்வளோ வந்து ரொமான்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது வந்து அப்படியே வந்து மனசுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாகவும் மனசுக்கு வந்து ரொம்ப அப்படியே வந்து ஒரு நிம்மதியாகவும் வந்து மன நிம்மதியாகவும் வந்து இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து விஜய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி கூட வந்து பயங்கரமான ஒரு ரொமான்ஸை வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் இல்லாமல் வந்து கேள்வியெல்லாம் வந்து கேட்குறாங்க. என்ன கேள்வி வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, என்ன இது புதுசாக வந்து எப்படிங்க வந்து தப்பிச்சு வந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து கேட்குறதுக்கு வந்து ஆரம்பிச்சுறாங்க. அதெல்லாம் வந்து எனக்குள்ளே வந்து ஒரு சிறப்பு ஒரு தகுதி வந்து இருக்குது. அதை வந்து நீ வந்து எதுக்காக வந்து கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு மல்லிக்கிட்ட வந்து விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காருங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் விஜய் வந்து ஏதோ ஒரு சிறப்பு அந்தஸ்து வந்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நைட்டு வந்து எப்படியோ வந்து தப்பிச்சு வந்து நம்ம விஜய் வந்து வந்துட்டார். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து காலையில் விடிய வந்து பார்த்திங்கன்னா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரகு வந்து சொல்லிட்டு இருந்தார். எனக்காக வந்து வேலை செய்கிறதுக்குள்ள வந்து அவளை வந்து அமிச்சா, அவளுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து அவளை வந்து யூஸ் பண்ணிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரகுக்கு வந்து பயங்கரமான ஒரு கோபம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ரகு வந்து சும்மா இருப்பாரா? கண்டிப்பாக வந்து அவருடைய அடியாளை வந்து அனுப்பி, என்ன எங்கே இருக்கா போய் பாரு, அவள் வந்து எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு வந்து முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோ, அவகிட்ட வந்து எப்படியாச்சும் வந்து நியூஸை வந்து தெரிவி அவளை வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு வா, பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம யார் ரகுவோட அடியாளை வந்து அனுப்புகிறாங்க. சரி, ஓகே. ஆனால் மல்லி வந்து அந்த அடியாளை வந்து பார்த்துட்டா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்து உண்டாயிடும். எப்படியுமே வந்து விஜய் கிட்ட வந்து போட்டு கொடுத்துருவாங்க. விஜய் இவன் தான் என்னை வந்து அன்றைக்கி வந்து எங்களை வந்து கடத்தினது, இவன் வந்து எதுக்காகவோ வந்து வந்திருக்கான், அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. கண்டிப்பாக வந்து இவன் வந்திருக்கிற நோக்கமே வந்து வேறையாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கும் வந்து ஏகப்பட்ட டவுட்டுமே வந்து வந்துருங்க. சரி, ஓகே. அந்த டவுட்டெல்லாம் வந்துச்சுனாலையும் வந்து என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா விஜய் வந்து நம்பணும் உங்களை, முழுசாக வந்து நம்பணும். நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் வந்து விஜய் வந்து நம்பினா மட்டும்தான் வந்து வேலைக்காகும். அப்படி வந்து எது சொன்னாலும் வந்து நம்பாமல் சைலண்ட்டாக வந்து, இல்லை மல்லி நீ வந்து உன்னுடைய கற்பனைக்கு வந்து நீ வந்து வாழ்ந்துகிட்ருக்க அப்படின்ற மாதிரி வந்து எதனா ஒன்று சொல்லிட்டா வந்து முடிஞ்சு போச்சு அந்த இடத்துல. அதுவும் இல்லாமல் அந்த அடியாள் வந்து எனக்கு வந்து நல்லா தெரியும், இவன் தான் வந்து எங்களை வந்து கடத்துந்து எங்களை வந்து துன்புறுத்துந்து என்னையும் ரேணுகாக்காவையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொன்னால் உடனே வந்து அவனை வந்து பிடிங்கடா தூக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூக்கி அவனை வந்து அடின்னு வந்து அடித்து உண்மையெல்லாம் வந்து வெளியே வாங்கினா ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அப்படி வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கேள்விக்குறியாக தான் வந்து போகும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவன் வந்து நல்லா வந்து மாஸ்கெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு பைக்கில் வந்து வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு, என்ன விஜயும் மல்லியும் மட்டும் நல்லா பயங்கரமாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, வீட்டில் வந்து வேறு யாருமே வந்து இல்லையா, என்ன எல்லாம் வந்து எங்கே போயிட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட் வந்து அவங்களுக்குள்ளே வந்து வருதுங்க. அந்த அடியாளுக்குள்ளே வந்து வருது. ஸோ அப்போ வந்து இவன் வந்து வந்தது வந்து நோக்கம் என்ன, சுடர் வந்து அந்த வீட்டில் வந்து இருக்காளா, இல்லை வந்து வேறு எங்கேயாச்சும் வந்து போயிட்டுருக்காளா, இவ்வளோ வச்சு தான் நம்ம வந்து அந்த ப்ராஜெக்டான வந்து காசை வந்து நம்ம வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி அந்த கதிரேசன் கிட்டே இருக்கிற சொத்து பத்தெல்லாம் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தோம். இந்த விஜய்க்கு வந்து நான் வந்து இல்லாத துல்லாத துன்பங்கள் எல்லாத்தையுமே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒன்றுமே வந்து பண்ண முடியாமல் இந்த சுடர் வந்து அவள் பாட்டுக்கு வந்து அவளுடைய வேலையை வந்து பார்த்துக்கிட்டு வந்து சைலண்ட்டாக வந்து இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரகுக்கு வந்து ஒரு பக்கம் கோபம். அதனால தான் வந்து அடியாளை வந்து அமைச்சிருக்காரு. ஸோ அவனும் வந்து பார்த்துட்டு எங்கே இவங்க வந்து ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கேயே வந்து ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன திடீர்னு வந்து ஒரு கார் வந்து சரக்குன்னு வந்து வருதுங்க. இந்த மங்காத்தா படத்தில் நம்ம விஜய் என்னது அஜித் வந்து பயங்கரமாக வந்து ஓட்டிகிட்டு வருவார். அந்த மாதிரி வந்து சரக்குன்னு வந்து பறக்குன்னு வந்து நிற்கிது. நின்ற உடனே வந்து யார் வந்து இறங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நிஷா வந்து இறங்குறாங்க. நிஷா வந்து எதுக்காக வந்து இந்த டைமுக்கு வந்து வரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கிட்டு வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டோரை வந்து ஓப்பன் பண்ணும்போது தான் வந்து அழகாக வந்து வெண்பா குட்டியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடருமே வந்து இறங்குறாங்க.
அப்படியே வந்து பேக்கானாட்டமே வந்து நடிக்கிறான். நான் இன்னும் மனநிலை வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன். அப்படிங்கிற மாரியே வந்து அப்படியே வந்து கைய வந்து புடிச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு எப்பா! அவ பண்ற அலப்பற இருக்கே, அந்த மாரியான ஒரு அலப்பற. அப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த மாரியான ஒரு அலப்பறைய வந்து குடுத்துட்டு இருக்கா. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி வந்து பண்ணும்போது, உடனே வந்து அவன் வந்து பார்த்துறான். அந்த அடியாள் வந்து பார்த்துறான். நம்ம சுடருமே வந்து பார்த்துடுறாங்க. பார்த்ததுமே வந்து என்ன இவன் வந்து இங்க வந்திருக்கான். இந்த ரகு வந்து வேற ஏதோ வந்து பிளான வந்து பண்ணிட்டான். நம்மள வந்து கண்டிப்பா வந்து இங்க இருக்க விட மாட்டான் போல. நிம்மதியா வந்து இருக்க விட மாட்டான். நான் வந்து ஏதோ வந்து பாதி வாழ்க்கை வந்து அப்படி வந்து வாழ்ந்துட்டேன். பாதி வாழ்க்கை வந்து இப்படி வந்து வாழணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். ஆனா என்ன வந்து இங்கேயும் வந்து நிம்மதியா வந்து இருக்க விட மாட்டான் போல இருக்கே. அப்படிங்கிற மாரி வந்து இந்த சுடருக்குள்ள வந்து ஒரு யோசனை வந்து போயிட்டே இருக்கு. நீ எப்படி இருந்தாலும் வந்து உன்ன வந்து நிம்மதியாலாம் வந்து இருக்க விட முடியாது. அப்படிங்கிற மாரி வந்து நம்ம யாரு சுடரு வந்து யோசிக்கிறாங்க. எப்படியுமே வந்து இவன் வந்து சும்மா வந்து இருக்க விட மாட்டான் இந்த ரகு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரிய வருது. ஸோ அப்படி இருக்கும்போது ரகு சொன்ன வேலைய வந்து செஞ்சு முடிச்சுட்டு, உன் வேலைய வந்து பார்த்துட்டு வந்து சைலன்ட்டா வந்து போயிடு சுடர். அதுதான் வந்து உனக்கு வந்து நல்லது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பாய். சி யூ. டாடா.